Welcome to our channel. நம்ம சேனல்ல ஹேர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணா நிச்சயமா கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்ல போறேன். மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து எனக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு ஐடியாவே இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு திரும்ப மனசில் தோணுனதுனால இதை நம்ம சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லாமல் இருந்தேன். இப்போ ஒரு தடவை சொல்லி பார்ப்போம், நியூ ஆடியன்ஸ் நிறையா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் திரும்பவும் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். சிடிஎன் செட்டுக்கு, சிஎஸ்ஆர் நெட்டுக்கு, ஐஐடி ஜாமுக்கு எல்லாருக்குமே கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். இதில் ப்ரிப்பரேஷன் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு ஃபயர் மனசுல இருக்கணும். ஆமா, சாதிக்கணும், நான் சாதிச்சே தீர்வேன் அப்படிங்கிற ஃபயர் வந்து மனசுல இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு லெவலை அச்சீவ் பண்ண முடியும். சரி, நானும் என்னத்தையோ படிக்கிறேன், எல்லாரும் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன், ரொம்ப நாளாக வீட்டில் சும்மா இருந்துட்டே படிக்கிறேன். ஃபஸ்ட்டு முறையே ஃபயருக்கு முன்னால் உள்ள விஷயமே அதான். பெரிய லாங் கேப் விடாதீங்க. எல்லாருக்குமே லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி லேடிஸை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி போன உடனே அதில் ஸ்ட்ரகிள்ஸு, ப்ரெக்னென்சி, அது இதுன்னு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய கேப்பாக எடுத்துக்கிட்டீங்க, 5 வருஷம் 10 வருஷம் கேப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த கேப் வந்து மினிமமாக இருக்கட்டும். ப்ரெக்னென்சினா அந்த ப்ரெக்னென்சி பீரியட்ல கூட உங்களால் படிக்க முடியும். குழந்தை பிறந்த பிறகு ஒரு 6 மாதம் தான் படிக்க முடியாத ஒழிய அந்த ப்ரெக்னென்சி பீரியட் 10 மாதம் நிம்மதியாக படிக்கலாம். அந்த அளவுக்கு டைம் இருக்கும். அந்த நேரத்தையும் வீணாக்காதீங்க, அந்த நேரம் நிச்சயமாக படிக்கலாம். அதனால அந்த பெரிய லாங் கேப் விட்றீங்கல்ல, 5 வருஷம் 10 வருஷம், குரூப்னா என்ன, செட்டுனா என்ன, பைனரி ஆப்ரேஷன்னா என்ன, மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்னன்னே மறந்து போயிருது அந்த கேப்பில். அதுக்கு பிறகு 1லேருந்து ஆரம்பிக்கும் போது நம்ம காலேஜ் லெவலில் படிக்கும் போது நிறைய 90% எடுத்த பிள்ளைங்க கூட காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த லாங் கேப். தயவு செய்து கேப் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே பர்சனல் லைஃப்காக, அந்த ஃபேமிலி வேக்காக ஒரு கேப் தேவைப்படும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த கேப் மஸ்ட் பி வெரி மினிமம். அந்த கேப்பை மினிமமாக வச்சுக்கோங்க. சைட் பை சைடு ரெகுலராக ஒரு ப்ரிப்பரேஷனை வச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் எந்த எக்ஸாமையுமே கிளியர் பண்ண முடியும். நான் இந்த எக்ஸாம் தான் அந்த எக்ஸாம் தான் நான் சொல்லவே இல்லை. எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே ஒரு ரெகுலர் ப்ரிப்பரேஷன் வேணும். லாங் கேப் 5 வருஷம் 10 வருஷம்லாம் கேப் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டம் தான். அதையும் தாண்டி சாதிக்கணும் அப்படின்னா அந்த மனசுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கணும். ஷெட்யூல் போட்டுக்கோங்க. நீங்க ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் போனாலும் சரி, பிசிக்கல் கோச்சிங் கிளாஸ் போனாலும் சரி, ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஏன்னா கிளாஸ்ல பாடம் தான் நடத்துவாங்க, அதுக்கு பிறகு நீங்க தான் படிக்கணும். அப்போ ஒருவேளை நீங்க பிசிக்கல் கிளாஸஸ், வீக்லி கிளாஸஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சனி ஞாயிறு உங்க பாடம் நடத்திடுவாங்க. இந்த மீதி உள்ள 5 நாள்ல அந்த சனி ஞாயிறு பாடம் நடத்துறத ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருந்துருக்கணும். அடுத்த வாரம் சனி ஞாயிறு போகும்போது நான் பார்த்துருக்கேன், நான் பிசிக்கல் கிளாஸ்லயும் நான் பார்த்துருக்கேன், போன வாரம் சனி ஞாயிறுல மூடி வச்ச புக்கை அடுத்த வாரம் சனி ஞாயிறு வந்து ஓப்பன் பண்ற கேண்டிடேட்ஸ் அதிகம் பேர் இருப்பாங்க. குறைய பேர் இல்லை, அதிகம் பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை நீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ்ல இருந்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஷெட்யூல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மாசம் எக்ஸாமோ அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னால கம்ப்ளீட் போர்ஷன் படிச்சு முடிச்சிடணும். ஒரு 2 மாசம் ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுடைய ஷெட்யூல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜூன் 2024 எக்ஸாம், சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நீங்க வந்து அதிகபட்சமாக ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு முன்னால நீங்க வந்து கம்ப்ளீட் போர்ஷன் முடிச்சு ஒரு தடவை எல்லா டெஸ்ட்டும் எழுதி பார்த்து முடிச்சிருக்கணும். திரும்ப ஏப்ரல் 15, மே 15, ஏப்ரல் 15லேருந்து மே 15, மே 15லேருந்து ஜூன் 15, 2 மாசம் 60 நாள் ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி உங்க ஷெட்யூல் இருக்கணும். ஒருவேளை நீங்க டிசம்பர்ல எக்ஸாம் எழுத போறீங்கன்னா செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னால ஃபுல் போர்ஷன் முடிச்சு யூனிட் டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கணும்.
அப்புறம் அக்டோபர் நவம்பர் இது வந்து நான் வந்து ரெகுலராக ஒரு எக்ஸாம் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐஆர் நெட்டை சொல்கிறேன். இதே பிஜிடிஆர்பியாக இருந்தால் நம்மளுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா ஏப்ரலில் படித்து முடிச்சிருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்தப்பறம் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே எக்ஸாமுக்கு நம்மளுக்கு 2 to 3 months தான் டைம் இருக்கும். அது ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் போதுமானதாக இருக்கும். அதனால நீங்கள் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னால் படித்து முடிச்சிருக்கணும். இதுதான் கணக்கு. இந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை போட்டு நான் அல்ஜிப்ரா இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதிக்குள்ளே படித்து முடிப்பேன், நான் வந்து கரியல் அனாலிசிஸ் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதிக்குள்ளே படித்து முடிச்சுப்பேன். ஏன்னா உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்களுடைய ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்கள் ஒரு ஷெட்யூலை கரெக்டாக போட்டு வச்சு அந்த ஷெட்யூலை எக்காரணத்தை கொண்டு ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் அந்த ஷெட்யூலை ஆண்டவனே வந்து சொன்னாலும் நிறுத்தாமல் ஃபாலோ பண்ணிடுறேன். அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் எக்ஸாம்ஸை. காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக கிளியர் ஆகவே ஆகாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க, 10 மணி நேரம் படித்தேன், 10-15 மணி நேரம் படித்தேன் அப்படி சொல்லுவாங்க. நான் ஏர்லி 2Kல வந்து நான் வந்து செட்டு கிளியர் பண்ணேன். அப்போ நான் எவ்வளோ இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸஸ் கிடையாது, இந்த மாதிரி கைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, யூடியூப் கிடையாது, கூகுள் கிடையாது. வெறுமன புக்கை மட்டும் நம்பி, வெறுமன லைப்ரரியை மட்டும் நம்பி படித்த காலம் அது. அப்போ எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எவ்வளவு நாம ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்போம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லை, இப்போ அப்படி இல்லை. நினைச்சதெல்லாம் கூகுளில் டைப் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது, நினைச்சதுக்கெல்லாம் உங்களுக்கு யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்குது. நான் படித்த காலம் அப்படி கிடையாது. நான் படித்த காலத்தில் என்னது ஈச் அண்ட் எவ்ரி திங் லைப்ரரிக்கு போகணும். ஃப்ரீ ஹவர்ஸில் லைப்ரரியில் தான் செட்டில்மெண்ட்டு. கிளாஸ் எடுத்தது போக மீதி நேரம் முழுவதும் லைப்ரரியில் தான் இருப்போம். அப்படி இருந்து படித்தா தான் படிக்க முடியுங்கிற சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ வீட்டில் இருந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது. அதனால ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்கள் கையில் இருக்குது. ஆன்லைன் கோச்சிங் வந்து என்னைய கேட்டால் இல்லத்தரசிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணாங்கன்னா ஆன்லைன் கோச்சிங் வெல் அண்ட் குட் அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ. அதுதான். ஏன்னா ஏகப்பட்ட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பிள்ளைய விட்டுட்டு போக முடியாது, ஹஸ்பண்டை விட்டுட்டு போக முடியாது, சமையல் பண்ணாமல் இருக்க முடியாது, இப்படி 1000 பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி ஒர்க்கிங் மென்னுக்கும் அதே தான். நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய மென் வந்து சைடில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா ஓட வேண்டாம், ஒரு ட்ராவல் பண்ணி படிக்கிறதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அதில் பாடி இன்னும் டயர்டாகும், டைம் செலவாகும், அதெல்லாம் மிச்சம் உங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங்கில். அதனால ஆன்லைன் கோச்சிங் வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான். ப்ரொவைடட் யூ ஹவ் டு யூட்டிலைஸ் இட் இன் அ ரைட் வே. அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். குமுலேட்டிவ் ரெகுலர் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன் குமுலேட்டிவாக இருக்கணும். குமுலேட்டிவ்னா என்னன்னு ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அல்ஜிப்ரா படித்து முடிச்சுட்டேன், அடுத்து அனாலிசிஸ் படிக்க போகிறேன், அனாலிசிஸ் படித்து முடிச்சாச்சு, அடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு போயிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்ஜிப்ரா படிச்சுட்டு இருக்கும் போதே இன்னைக்கு புதுசாக ஒன்று படிப்பீங்க, நேற்று படித்ததை ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். நாளைக்கு புதுசாக ஒன்று படிப்பீங்க, 2 நாள் முன்னே படித்தது ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். அதான் குமுலேட்டிவ் ஸ்டடி. நான் அல்ஜிப்ரா ஃபுல்லாக படித்து முடிச்சாச்சு, அனாலிசிஸ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அனாலிசிஸ் படிச்சுட்டு இருக்கும் போது அல்ஜிப்ராவை டச்சில் வச்சுட்டே இருக்கணும். அதே சமயம் அனாலிசிஸ் புதுசாக படிச்சுட்டு இருக்கும்போது அதையும் முந்தின நாள் படிச்சது மறுநாள் படிச்சது குமுலேட்டிவா படிக்க 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 தான் அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபெமிலியர் ஆகும். குமுலேட்டிவா படிச்சாதான் சப்ஜெக்ட் ஃபெமிலியர் ஆகும். அடுத்தது ரெகுலரா ஒரு ரிவிஷன் ஷெட்யூல் வச்சுக்கணும். அதாவது அல்ஜிப்ரா படிச்சாச்சு, அல்ஜிப்ரா ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது, டெஸ்ட் போட்டு பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பரா செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நிச்சயமா உங்களால கோச்சிங் ஒரு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் வாட் எவர் எப்படி எதுவாக இருந்தாலும் உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த மனசுக்குள்ள அந்த ஃபயர் இருந்ததுன்னா மீதி எல்லாம் தானாவே வந்துடும். ஆமா நான் சாதிச்சே தீர்வேன், நான் கிளியர் பண்ணியே தீர்வேன் அப்படிங்கிற வேகமும் உத்வேகமும் மனசுல இருந்தால் நிச்சயமா இதெல்லாம் தன்னை போக்க வந்துடும், தானாவே வந்துடும். சரிதானா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஹெவியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டிஎன் செட்டு, பிஜிடிஆர்பி, சிஎஸ்ஐஆர் நெட், ஐஐடி எக்ஸாம், கேட், மேத்ஸ், இதெல்லாம் மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்க. கட்டாயமாக என்னுடைய பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்க. கட்டாயமாக
என்னுடைய ஷார்ட்ஸை பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள்.